சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூலை 17. திருப்பணியும் திருத்தந்தையும். அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். மத்தேயு 9:38. பிறரை ரட்சிக்கவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தொலைந்து போனோரை மீட்கும் பணியில் நாம் ஒவ்வொருவரும் தீவிரமாயிருக்க தேவன் விரும்புகிறார். காணாமற் போன ஆட்டின் ஓமையை கூறியவன் இயேசு இவ்விதமாக, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல என்றார். மத்தேயு 18:14. 1 தீமோத்தேயு 2:3-5 வரை. கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி, ஆனால் அவரது பிதாவே திராட்சை தோட்டக்காரர் என்பதை நினைக்கிறோமா? யோவான் 15:1. கனி கொடுப்பது பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்கிறோமா? வசனம் 8. நற்செயல்கள் யாவற்றின் நோக்கமும் பரலோகத்தில் இருக்கும் பிதாவை மகிமைப்படுத்துவதே. மத்தேயு 5:16. ஆத்தும ஆதாயத்தையும் நற்செய்தி பணியையும் இயேசு அறுவடைக்கு ஒப்பிட்டார். பிதாவானவரே அறுப்புக்கு எஜமான் என்றும் அவரது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் இயேசு போதித்தார். மத்தேயு 9:37-38. ஏசாயாவின் தரிசனத்தில் திருத்துவத்தின் மூவரில் சார்பில் பிதாவானவரே அழைப்பு விடுத்தார். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயா 6:1-8 வரை. இறையரசின் ஊழியத்தை குறித்து பிதாவானவர் தமது குமாரனை நாடுகளின் இரட்சிப்பிற்காக தம்மிடம் ஜெபிக்க கற்பித்தார். என்னை கேளும், அப்பொழுது நாடுகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. நமது நற்செய்தி பணிகள் யாவற்றிலும் பிதாவானவரின் பரலோக அதிகாரத்தை எப்பொழுதும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26-28 வரை. சுகம் கிடைத்தல், பிசாசுகள் ஓடுதல் போன்ற விளைவுகளில் மட்டும் திளைத்திருக்கும் குறுகிய பார்வைக்குள் வந்துவிடக் கூடாது. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பிதாவின் பரலோகத்தில் நமது பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்னும் நிரந்தர நித்திய காரணமே நமது களிப்பாயிருக்க வேண்டும். லூக்கா 10:17-22 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. நாம் சிறுமந்தையாயினும் நமக்கே இறையரசை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12:32. எல்லாவித பய உணர்வுகளையும் களைந்துவிட்டு நமது பிதாவின் அனுமதியின்றி ஒரு குருவி கூட சாவதில்லை என்னும் தைரியத்துடன் உற்சாகமாய் சாட்சி பகர வேண்டும். மத்தேயு 10:27-29 வரை. திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் உள்ள உறவை சபை ஊழியங்களில் ஈடுபட்டுள்ளோரும் மறந்துவிடக்கூடாது. நானே நல்ல மேய்ப்பன் என்றார் இயேசு. அத்துடன் தமக்கு ஆடுகளை கொடுத்தது பிதாவே என்றும் சேர்த்து சொன்னார். யோவான் 10:14-29. ஊழியர் எல்லாரும் நம்முடையவர்கள். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து பிதாவினுடையவர். 1 கொரிந்தியர் 3:4-21-23 வரை. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எபேசியர் 4:6. ஒரு மனப்பாட்டை காத்துக்கொள்ள கடவுளின் தந்தைத்துவத்திற்கு நிகரானது எதுவும் இல்லை. வசனம் 3. பரலோகில் செய்யும் உம் சித்தம் பூமியில் என்றும் நிறைவேறவே, பரனே உம் ராஜ்யமே புவிதனில் வந்திடவே, பக்தியாய் வாழ்ந்திடவே போதித்து நடத்திடுமே. டாக்டர் கிளிஃபோர்ட் குமார்.